ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சதர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 3518 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே உங்களோட மெரிட் செலெக்ஷனில் தான் வந்து இருக்க போகுது. பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சதர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். 25 ஆகஸ்ட்லேருந்து பாருங்கள் 25 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ரெசிடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுச்சேரி, கேரளா இந்த மாதிரி வந்து சவுத் ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஹோல் ஸ்டேட் ஆஃப் வந்து பாருங்கள் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, ஹோல் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, ஹோல் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த மாதிரி வந்து நம்ம சவுத் ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். போஸ்டிங்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இங்கே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன பட்சத்தில் அதுக்கான லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து இந்த நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பற்றில இது வந்து நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். நோ கேரண்டீட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இது வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க, கேரண்டீட் ஜாப் கிடையாது. அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவவர் 20% ஆஃப் வேகன்சி இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் லெவல் 1 போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பற்றில இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் 1 கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுமே வந்து இருக்குது. அது எதனாலலாம் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் டைப்லனா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா லெவல் 1 கேட்டகரிக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது மற்றவங்களோட உங்களுக்கு வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டில் வந்து சம் மார்க் வந்து டிடக்ஷன் ஆகும். அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்னால நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிலையும் அதே மாதிரி வந்து எக்ஸ்ஐடிஐ கேட்டகரிலையும் உங்களுக்கான ஜாப் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 3518 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ரீஜனில் தான் இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெரம்பூரில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது. ஃபிட்டரு, வெல்டரு, பெயிண்டர் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்து பாருங்கள் போடனூர், கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் இருக்குது பற்றில அதுக்கு வந்து பாருங்கள் எம்எல்டியில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து எக்ஸ்ஐடி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்குமே வந்து கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சென்னை டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரம்பூர் டிவிஷன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மதுரை டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாலக்காடு டிவிஷனு, சேலம் டிவிஷனு, கோயம்புத்தூர்லேயும் இன்னொரு இது போடனூரில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு. திருச்சிராப்பள்ளி டிவிஷனு, திருவனந்தபுரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து அந்தந்த டிவிஷன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் இந்த கேட்டகரிக்கு வந்து 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு 50% மார்க் வந்து நீங்கள் 10th வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்ஐடி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்க ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் 10th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் வந்து அந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வெல்டர் கேட்டகரியாக இருந்தால் 1 year 3 months இருக்கும். ஃபிட்டர், பெயிண்டருக்குலாம் 2 years இருக்கும். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியனுக்குலாம் 1 year 3 months வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். இதில் ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் 10th லெவல் கேட்டகரிக்கு வந்து 6000 இருக்கும். 12th அதுக்கப்புறம் எக்ஸ்ஐடிக்கெலாம் 7000 உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு 15, மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 22 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ஐடிஐ, எம்எல்டி கேட்டகரிக்கெலாம் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 3 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 years வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகே. இந்த வேலைக்கு வந்து பாருங்க, செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னு இங்க குடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட 10த்தோட மார்க்கோ, இல்லன்னா 12த்தோட மார்க்கோ, இல்லன்னா ஐடிஐ மார்க் இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐடி கேட்டகரிக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவோங்கிறதையும் குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அனைத்து பெண்களுக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி டென்டேட்டிவா வந்து பாருங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. 7த் அக்டோபர் அப்போ உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டென்டேட்டிவா வந்து டேட் குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.